தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்களை வாரத்திற்கு ஒரு முறையாகிலும் நேரில் சந்திப்பது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு காரியம் என்பதை சந்திக்க முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அதை உணர முடிகிறது. தேவன் நல்லவர். கர்த்தர் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே முத்தரித்து பாதுகாத்து அவர் வருகிறார். அவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த நேரலையிலே நீங்கள் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தாவீதினுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர நான் விரும்பி இருந்தேன். அதுல்லாம் கெபியிலே தாவீது என்கிற தலைப்பிலே இந்த வாரத்திலும் செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனாலும் கூட குறிப்பிட்ட 55 நிமிடங்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பதனாலே ஒரு கால் அந்த காரியங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் வேறு காரியத்தை குறித்து சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து நான் வந்திருக்கிறேன். உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் மற்றவர்களோடு கூட அதிகம் நீங்கள் களவாதபடிக்கு நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் மிகவும் கொடிய நாட்கள், கொத்து கொத்தாய் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற நாட்கள். ஆகவே உங்களை எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை காத்துக்கொள்ளவும் நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தையாக ப்ரே ஃபர்ஸ்ட். எல்லாரும் சொல்லுங்கள், ப்ரே ஃபர்ஸ்ட். முதலில் ஜெபி, முதலில் ஜெபி. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய பிரமாண சத்தியங்கள். இதை நீங்கள் அழுத்தமாய் ஆழமாய் தெளிவாய் உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் வருந்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் உங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமையானால் இந்த நாளிலே நீங்கள் கேட்க போகிற சத்தியம் உங்களுக்கு மிகவும் அவசியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்னதான ஓமை இது. ஆல்வேஸ் ought to pray and not give up. சொந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு சொன்ன ஓமை இது.
இந்த ஓமையின் முடிவிலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது அவருடைய கடைசி ஆயுதமாகவே இருக்கிறது. Prayer is the last option for them. கடைசி ஆயுதமாகவே இருக்கிறது. எதையெல்லாம் முயற்சித்து பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் முயற்சித்து பார்த்து ஒன்றும் வழியில்லாத நிலையிலே அவர்கள் ஜெபத்தை நாடுகிறதை அநேக விசுவாசருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஓமையிலே இயேசு ஆரம்பத்தில் தம்முடைய சிஷ்யர்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதனுடைய தொடர்ச்சியாக இந்த காரியங்களை ஜெபத்து குறித்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த ஓமைகளை இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிஷ்யர்களுக்கு அவர் சொல்லும்போது, இயேசு சொல்லும்போது, நீங்கள் சொந்து போகக்கூடாது, ஆனால் அவசியம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். யூ ஆட் டு ப்ரே. ஆங்கிலத்திலே ஆட் டு ப்ரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க வேண்டும், சொந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஆரம்பத்திலே இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். ஓமையின் முடிவிலே மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இயேசு காண்பாரோ என்று சொல்லி அவர் சந்தேகத்தோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிங்கள். இந்த விதவையை குறித்து அவர் சொல்லிவிட்டு விசுவாசத்தை குறித்து அவர் முடிக்கிறார். இந்த விதவை குறித்து அவர் விவரித்து சொன்ன காரியங்கள் கவனிக்க வேண்டியவைகள். அந்த விதவையுடைய விசுவாசம், வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ஷீ ஹேட், அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவள் எதையும் செய்வதற்கு முன்பதாக அவள் விண்ணப்பம் செய்கிறாள். எதையும் செய்வதற்கு முன்பதாக அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்திலே அவள் விண்ணப்பம் செய்கிறாள். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவர் பற்பல வைத்தியங்களை பரீட்சித்து பார்த்தும் பற்பல வைத்தியரிடத்திலே சென்று வந்தும் ஒன்றும் பலனடையாத நிலையிலே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவள் எதையும் முயற்சித்து பார்ப்பதற்கு முன்பதாக அவள் முதலாவதாக அவள் விண்ணப்பம் செய்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை கடைசி காலங்களிலே பூமியிலே மனுஷகுமாரன் வருகின்ற அந்த நாட்களிலே பூமியிலே காண்பது அரிது என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்த பிறகுதான் இன்றைக்கு ஜனங்கள் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஜெபத்தை தேடி நாடி வருகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு சொல்லுகிற அந்த காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக முதலாவதாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதுவானாலும் முதலில் ஜெபி என்பதே நமது விசுவாச வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்டைலாக அது மாற வேண்டும், வாழ்க்கை முறையாகவே மாற வேண்டும். விசுவாசின்னு சொன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். போலீஸ்கார் என்றால் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறது. டாக்டர் என்றால் லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறது. வாழ்க்கை முறை என்று ஒன்று இருக்கிறது. விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை முறை என்ற ஒன்று இருக்கிறது, லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொன்னா, எதுவானாலும் ஜெபிப்பது தான், முதலில் ஜெபிப்பது தான் விசுவாசனுடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். 1 தெசலோனிக்கேயிலே பவுல் சொல்லுகிறார், 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் நெவர் ஸ்டாப் பிரேயிங், நெவர் ஸ்டாப் பிரேயிங். ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெனியேல் குடும்பம் அனைத்தும் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கர்த்தரும் விரும்புகிறார். I want our Peniel family to be a praying family. பெனியேல் திருச்சபை குடும்பம்
ஒரு ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெனியேல் திருச்சபை ஜெபிக்கிற ஒரு திருச்சபையாக, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஜெபம் செய்யாதபடிக்கு, நாம் ஜெபிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதையும் செய்கிறது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடி சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதையும் செய்கிறது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கர்த்தர் சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். எதற்கு அதிகாரத்தை கொடுத்தார்? எதற்கு வல்லமை கொடுத்தார்? பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனாலும் ஒரு சிறுவனுக்காக, பிசாசுகள் பிடிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்காக அவன் ஜெபித்த பொழுது அவர்களால் அவனை விடுவிக்க சுத்தமாக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசுவிடத்திலே அந்த சிறுவனுடைய தகப்பனார் வந்து முறையிடுகிறார். ஆண்டவரே, என்னுடைய மகனை, பிசாசுகள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய மகனை விடுவிக்கும்படியாக உடைய சீசரிடத்திலே நான் கொண்டு வந்தேன். அந்த நேரத்திலே நீர் ஜெபிக்க நீர் போய்விட்டீர், நீர் இல்லை. உடைய சீசரிடத்திலே நான் கொண்டு வந்தேன். உடைய சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள், உண்மைதான். ஆனாலும் அவர்களால் விடுவிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். இயேசு சீசர்களை பார்த்து கடிந்து கொண்டு இந்த காரியத்தை அவர் விவரிக்கிறார். கவனிங்க, இயேசு அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தும், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டும் வல்லமை கொடுக்கப்பட்டும் அவர்களால் அந்த சிறுவனின் அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அவனை விடுவிக்க கூடாமல் போயிற்று. தனித்திருக்கும் போது அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே, ஏன் எங்களால் அவனை விடுவிக்க கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் முடியவில்லை? நாங்கள் நீர் சொல்லிக் கொடுத்த மாதிரி தானே செய்தோம், எங்களால் ஏன் விடுவிக்க கூடாமல் போயிற்று என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்னதுமா? திஸ் கைண்ட் கோஸ் only by the way of praying and fasting. இப்படிப்பட்ட இந்த ஜாதி பிசாசு, இந்த வகை பிசாசு, ஜாதி பிசாசுனா ஜாதி இல்லை, பிசாசுக்கு ஜாதி எல்லாம் இருக்கிற அப்படி இல்லை. இந்த வகை பிசாசு உபவாச போதும் ஜெபிக்கும் போது மாத்திரமே விடுதலை ஆகும் என்று சொல்லுகிறான். போகாது. உபவாசம் இல்லாமல் ஜெபிக்காமல் இப்படிப்பட்ட வகை பிசாசு போவது இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் என்ன அர்த்தம்? வல்லமை பெற்றிருந்தும் அதிகாரத்தை பெற்றிருந்தும் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற அவசியத்தை இயேசு அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். Prayer is a foundation of our church. Prayer is a foundation of our family. நம்முடைய குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் ஜெபமாய் இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் அஸ்திபாரம் ஜெபமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேற எந்த காரியங்கள், எத்தனை காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணப்பட்டாலும் ஜெபம் திருச்சபைக்கு அஸ்திபாரம். ஜெபம் உங்களுடைய குடும்பத்திற்கு அஸ்திபாரமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபையிலே பெண்கள் எல்லாம், சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அதை தவற விடாதபடிக்கு இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்குமாக மொபைல் ஜெப ஊழியத்தை அவர்கள் நேர்த்தியாய் அற்புதமாய் அவர்கள் செய்து வருகிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் அப்படியே மொபைல் ஜெப ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். வாலிப ஆண் பிள்ளைகள் அப்படியே இந்த மொபைல் ஜெப ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் திருமணமான ஆண்களை பார்த்து, சகோதரர்களை பார்த்து, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு, மொபைல் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருமே கூட்டம் கூட்டமாக, குழு குழுவாக, தனித்தனியாக ஜெபிக்கிற ஒரு சபையாக, குடும்பமாக நான் மாற வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஜெபத்தை குறித்து why do I make so emphasis on this prayer? ஏன், why do we emphasize so much on this prayer?
ஏன் ஜெபத்தை குறித்து இவ்வளவு முக்கியத்துவமாக விலாவாரியாக நான் விவரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது? காரணம், பிரேயர் ஒர்க்ஸ். ஜெபம் கிரியை செய்கிறது, ஜெபம் வேலை செய்கிறது. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு 6 காரியங்களை நான் இந்த நாளிலே உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளும்படியாய், ஒரு நாளும் மறக்க கூடாதபடிக்கு, ஒரு நாளும் கைக்கொள்ள தவறாதபடிக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த சத்தியங்களை நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து வைத்துக்கொள்ள நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால், உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தர் உணர்த்துவாரானால், நீங்கள் அந்த கமெண்ட்ஸில், யூடியூப்பில் அல்லது ஆன்லைனில் கமெண்ட்ஸில் அந்த உங்களுடைய அபிப்பிராயங்களை, கர்த்தர் பேசுகிற காரியங்களை நீங்கள் பதிவு செய்யவும் உங்களை நான் தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியம், have a certain time. ஜெபம் என்று வந்தால், ஜெபம் உடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாற வேண்டுமானால், ஒரு ஜெபத்திற்கான குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். Have a certain time for prayer. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஜெபத்திற்காக நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். I want to encourage you to make an appointment with God of heaven. பரலோக தேவனோடு கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள, தேவனை சந்திக்கவும், கவனிங்கள், தேவனை சந்திக்கவும், அவரோடு கூட சில நிமிஷங்களை செலவழிக்கவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, 24 மணி நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்கென்றே, ஜெபத்திற்கென்றே நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கென்றே ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை அந்த நேரம், தேவனை சந்திக்கிற நேரமாக, தேவனோடு கூட சில நிமிஷங்கள் செலவழிக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை 24 மணி நேரத்தில் அதற்கென்றே நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக அடுத்த நாளிலும் எப்பொழுது அந்த நேரம் வருமோ என்று சொல்லி அதற்காக ஆவலோடு எதிர்பார்த்தும் கொண்டிருங்கள். காலையில் 6 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு இந்த நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா, அடுத்த நாள் எப்போ காலையில் அந்த 5 மணி வரும், 6 மணி வரும் என்று சொல்லி ஆவலோடு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் சொல்வதை செய்து பாருங்கள். அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் அந்த பரவசமான ஒரு எதிர்பார்ப்பின் நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களால் தொடர்ந்து தூங்க முடியாது, தொடர்ந்து படுக்கையில் இருக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை சந்திக்கிற நேரமாக, தேவனோடு சில நிமிஷங்களை செலவழிக்கிற நேரமாக நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் அதை தவிர மற்ற காரியங்களிலே ஈடுபட உங்களால் கூடாது என்று நான் சொல்லுகிறேன். தானியேல் 4 ராஜாக்களின் காலங்களிலே அவர் பிரதம மந்திரியாக இருந்தவர், அதிபதிகளுக்கெல்லாம் பிரதான அதிபதியாக இருந்தவர் 4 ராஜாக்களின் நாட்களிலே. அப்ப 4 ராஜாக்களின் காலங்களிலும் தானியேல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரியா இருந்திருப்பார், ஆனால் பிரதான ஒரு மந்திரியா இருந்திருப்பார். ஆனால் தானியேல் இடத்துல அதற்கான ஒரு காரணம் என்ன பண்ணுச்சுனால், வழக்கத்தின்படியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய அறையின் பலகணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்க, வழக்கத்தின்படியே 3 வேளையும் செபிக்கிற ஒரு வழக்கத்தை தானியேல் கொண்டிருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவ சமூகத்திலே 3 வேளையும் செபிக்கும்படியாக அது வழக்கமாக்கி கொண்டிருந்தார். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் வந்து, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் நாங்கள் ஜெபிக்கும்படியா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது, இயேசு இந்த கர்த்தருடைய ஜெபத்தை அப்படியே கடன்னு பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி கடன்னு இயேசு மனனமாய் சொல்லவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், சொல்லவில்லை. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இந்த ஜெபத்தை அப்படியே கிளிப்பிள்ளை சொல்வதை போல சொல்லுங்கள் என்று சொல்லி தரவில்லை. மாறாக இந்த ஜெபம் ஒரு அவுட்லைன் என்னும் ரீதியிலே இயேசு இந்த கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சொல்லி தந்தார். இயேசு ஜெபம் செய்தார். எப்போ செய்தார்? அவருடைய ஜெபத்தை யோவான் 17வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அது ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று சொல்லி சொல்வார்கள். பிரதான ஆசாரியத்துவ ஒரு ஜெபம்.
பிரதான ஆசாரியத்துவ ஜெபம், சீசர்களுக்காக சபைக்காக அவர் ஜெபம் பண்ணின, அவர் இயேசு செய்த ஜெபம் 17வது அதிகாரத்தில் யோவானிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு இங்கே அவர் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிற இதில் அவர் ஜெபத்தை அப்படியே மனனமாக அவர் சொல்லவில்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது மனனமாய் சொல்லும் போது அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை, நான் சொல்லி தருகிற வார்த்தைகளை அப்படியே மனனமாய் சொல்லாமல் இந்த பேட்டர்ன்ல இந்த முறைமையின்படி நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லுகிறான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீங்க ஜெபிக்கும் போது you ought to get to be connected with God. நீங்கள் தேவனோடு கூட இணைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபத்திலே தேவனோடு கூட இணைப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நேரலை ஆரம்பத்திலே ஜான் தம்பி என்னிடத்தில் வந்து பதட்டத்தோடு சொன்னார், பாஸ்டர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சொன்னார். கனெக்ட் ஆக மாட்டேங்குது, சேட்டலைட்டோடு கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் நேரலையில் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னார். அந்த கனெக்ட் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை மொபைலிலே நீங்கள் செய்ய வேண்டுமேயானால், ஏதாவது ஒரு தகவலை பெற்றுக்கொள்ள அல்லது அனுப்ப வேண்டுமானால் கனெக்ஷன் மிகவும் முக்கியம். கனெக்ஷன் மிகவும் முக்கியம். இயேசு இந்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், கெட் கனெக்ட் வித் காட். தேவனோடு கூட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ you ought to be get connected with God through worship, through your prayer. அப்போ பரமண்டலங்கள் இருக்கிற தேவனோடு கூட எனக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தப்படுகிறது, ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. Give us this day, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே காரியங்களை கேளுங்கள். இந்த ஜெபத்தினுடைய அந்த வரைமுறை, அவுட்லைன், கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த அவுட்லைனை, இந்த ஒரு அவுட்லைனை கொடுத்து இந்த வரைமுறையின்படி நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவரிடத்திலே அவர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தேவனோடு கூட செலவழிக்க ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், மேக் a habit to pray first. முதலாவது செபிக்கும்படியாக ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் a habit to pray first. ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, ஒரு 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 வார்த்தை அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. பைக்ல ஏறுறீங்களா, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை. நம்முடைய ஊர்ல ஒரு நல்ல ஒரு ஊழியம், எஃப்எம்பிபியில் நல்ல ஊழியம் செய்த ஒரு பெரியவர் இருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுவாமிதாஸ் என்று சொல்லி பெயர். நல்ல ஒரு அருமையான ஒரு ஐயா, சகோதரர். அவர் நடந்து போகிறப்போ ஒருத்தர் பைக்கில் வந்து நடந்து போகிறீங்களே, பைக்கில் ஏறிக்கிங்கன்னு சொல்லி பைக்கில் ஏற்றிக்கிட்டாங்க. பைக்கில் ஏறின 5வது நிமிடத்தில் அவர் பைக்கிலேருந்து கீழே விழுந்து விட்டார். மோதி பைக்கிலேருந்து கீழே விழுந்து அவர் மரித்தே போய்விட்டார். பைக்கில் 5வது நிமிஷத்தில் கீழே விழுந்து, பைக்கிலேருந்து கீழே விழுந்து சுகம் இல்லாமல் படுக்கையில் இருந்து மரித்தே போய்விட்டார். அப்போ பைக்கில் ஏறினா ஸ்டார்ட் பண்ண உடனே செபிக்கணும். காரில் ஸ்டார்ட் பண்ண உடனே செபிக்கணும். எவ்வளவு குறைவான தூரமாக இருந்தாலும் காரில் ஏறினவுடனேயே, ஆண்டவரே இரத்தத்தினால் இந்த வெஹிக்கிள் மேலும் அடியார்களையும் இரத்தத்தினால் முத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பதை நான் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வழக்கமாக்கி கொண்டிருக்கிறேன். அப்படியானால் முதலில் ஜெபிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைங்கள் எல்லாம் காலையில் அப்படியே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பாருங்க, ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அவன் அம்மா அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப
வலது காலில் போடுற செருப்பை இடது காலில் போடுவான், இடது காலில் போடுற செருப்பை வலது காலில் போடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாக்ஸை அப்படியே ஒரு மாதிரி பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி சாக்ஸை போடுவான். அப்படியே ஒன்னொன்னா அம்மா அதை எடுத்து வச்சுட்டியா, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டியா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டியா, கர்ச்சீப் எடுத்து வச்சுட்டியா, டைரி எடுத்து வச்சுட்டியா, டைரியில் கையெழுத்து வாங்கிட்டியா, ஒன்னொன்னா எல்லாவற்றையும் ஒன்னொன்னா கேட்பாங்க. எந்த பெற்றோராவது எந்த விசுவாசிகளின் தாயாவது ஜெபிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஜெபிச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? முதல்ல ஜெபம்டா அவன் சொன்னா, அவன் ஜெபிக்கிறானோ இல்லையா அப்படி நின்றுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவன் சும்மா நடிச்சாலும் பரவாயில்ல, அவனை முதலில் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை பிள்ளைகளுக்குள்ளா ஏற்படுத்துகிற ஒரு நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையானாலும் ஒரு வார்த்தை ஜெபமானாலும் சரி, முதலில் ஜெபிக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 13வது வசனம் 14வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி எடுத்தாச்சா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கவனிங்க, கர்த்தர் சொல்றதை கவனிங்க. 13வது வசனத்திலே ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறான்? சுருக்கமா அந்த வார்த்தையை நான் விவரித்து நான் சொல்லுகிறேன். தேவ ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே when you are going through some issues, when you God's people, when you are going through some difficulties, நீங்கள் சில நெருக்கத்தின் சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து செல்லும் போது, நீங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சில சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து செல்லும் போது, சில போராட்டமான நாட்களின் சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வரும் போது, when things don't work out the way you want them to work out, நீங்கள் நினைக்கிற வண்ணமாய் காரியங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடவாத போது, எப்படி நினைக்கிறீங்களோ அதற்கு எதிர்மாறாய் காரியங்கள் நடக்கும் போது, தேசத்திலே கொள்ளை நோய்கள் கொரோனா பெருகும் போது, கொள்ளை நோய் தாக்கங்கள் அதிகரிக்கும் போது, இவெல்லாம் செய்யும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவெல்லாம் செய்யும் போது கர்த்தர் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது, நீங்கள் நினைக்கிற வண்ணமாய் காரியங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்காத பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ஆமென் சொல்லுவீங்களா? நான் கேட்டு, தேவன் கேட்பாராம். தேவன் ஜெபத்தை கேட்பாராம். எந்த சூழ்நிலையிலே கேட்பார்? எந்த சூழ்நிலையிலே கேட்பார்? நெருக்கமான சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் போகும்போது, தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடவாத சூழ்நிலையிலே காரியங்கள் சம்பவிக்கும் போது, மிகவும் பயங்கரமான ஒரு நெருக்கம், போராட்டம், கொள்ளை நோய், வியாதி, பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளை எதிர்கொள்ளும் போது அவர்கள் ஜெபம் பண்ணினால் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், தேசத்திலே செழிப்பை கொடுப்பேன், சுகவாழ்வை கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுகிறதை கவனிங்கள், சுகவாழ்வை கொடுப்பேன். ஆனா நடக்கிறது என்னவென்று சொன்னால்,
கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போது தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம், யாரும் முதலில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முதலில் ஜெபிக்கிறதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறதே கிடையாது. முதலில் ஜெபிக்கிறதை nobody is there to pray first. முதலில் ஜெபிக்கிறதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் வரும்போது தாங்கள் நினைப்பது போல காரியங்கள் நடவாமல் முற்றிலும் எதிர்மாறாய் காரியங்கள் நடக்கும்போது, எதிர்பாராத ஒரு நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், இவர்களை பார்க்கிறார்கள், அவர்களை பார்க்கிறார்கள், இங்கே போகிறார்கள், அங்கே போகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏ ஏ ஏ அங்க போகிறது இங்க போகிறது எல்லாம் இருக்கட்டும், அவனை பார்க்கிறது இவனை பார்க்கிறது எல்லாம் இருக்கட்டும், இதை செய்கிறது அதை செய்கிறது எல்லாம் இருக்கட்டும், தாழ்த்தி என்னை நோக்கி முதல்ல நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறான். Pray first. மனிதனே, தேவ ஜனமே, முதலில் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். முதலில் ஜெபியுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ அப்படி ஜெபம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள நான் கேட்டு உன் காரியங்கள் வாய்க்க பண்ணப்படுவதை நீ காண்பாய், உன் காரியங்களில் செழிப்பை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம் இது. நீ ஜெபம்னா நான் உன் ஜெபத்தை கேட்டு உன் காரியங்களிலே செழிப்பை நான் கட்டளிடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், pray first for the nation. முதல்ல இடத்தை நீங்க நேரத்தை நீங்க ஒதுக்கி கொள்ளணும். நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். ஜெபிக்கிறத உங்க வழக்கமா நீங்க வைத்துக் கொள்ளணும். முதலில் ஜெபம் பண்ணுவது என்பதை உங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். முதலில் எந்த காரியமானாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் முதலில் ஜெபம் அதை உங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக pray for the nation. தேசத்திற்காக முதலில் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசம் ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டு, இதே போல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளை இந்தியா சந்தித்ததை உலக நாடுகள் பார்த்தது இல்லையா? உலக நாடுகள் பார்த்தது இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை போர்க்கப்பல்களும் ஒவ்வொரு தேசம் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு கப்பல் பஹ்ரைனுக்கு போகுது, ஒரு கப்பல் சிங்கப்பூருக்கு போகுது, ஒரு கப்பல் அப்படியே ஒவ்வொரு தேசத்திற்கும் போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட்டு அந்த தேசத்தில் இருக்கிற ஆக்சிஜனை அவர்கள் திரவ ஆக்சிஜனை அவர்கள் வாங்கி கொண்டு வரும்படிக்கு இந்த போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்திய தேசத்திலே சம்பவித்திராத ஒரு அனுபவம். உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து பரிதாபப்படும்படியான சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய தேசம் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் உதவி செய்யும்படியாய், சின்ன நாடுகள் கூட பெரிய நாடாகிய இந்தியாவுக்கு உதவி செய்யும்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே 78, 79, 80களிலே அந்த நாளிலிருந்து பிரசங்கமார்கள் என்ன சொல்வாங்க, அப்படியே செய்தியில 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தின் 3வது நாள்ல கர்த்தருடைய வருகை குறித்து பேசும்போது 80ல வருவார், 84ல வருவார், 82ல வருவார், 88ல வருவார், 2000ல வருவார் அப்படின்னு சொல்லி அநேக பிரசங்கமார்கள் அநேக கால்குலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. போட்டவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கால்குலேஷன்ஸ் படி எதுவுமே நடக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை அந்த நாளில் இருக்கும், இந்த நாளில் இருக்கும்,
அத்தி மரத்தில் துளிர் விடுவதை நீங்கள் காணும்போது, ஆகவே அத்தி மரம் என்றால் அது இஸ்ரேல். அது 1948 வருஷம் இதாயிருச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம், சுதந்திரம் அடைந்தது. அந்த ஆகவே இந்த சந்ததி சாவதற்கு முன்பதாய், அழிவதற்கு முன்பதாய் அதை காண்பார் என்று சொன்னா, ஒரு சந்ததின்னு சொன்னா 40 வருஷம். இஸ்ரேல் 48 சுதந்திரமானுச்சு. அதோட ஒரு சந்ததியின் வருஷம் 40 கூட்டினா 88. அப்ப 88 1988 கர்த்தர் வர போகிறார். எப்படி ஒரு கணக்கு பார்த்தீங்களா? இப்படி பல கணக்குகள் பல பிரசங்கமா சொல்லுகிறதை நான் கேட்டு இருக்கிறேன். பயத்தோடு குறித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய டைரியில குறித்து வைத்திருக்கிறேன். ஒன்று கூட, ஒரு காரியம் கூட நடக்கவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு காரியம் கூட நடக்கவில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றார் 24வது அதிகாரம் 36வது வசனத்திலே, மத்தேயிலே, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தவிர வேறு ஒருவரும் அறியான், தூதர்களும் அதை அறியார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளும் அந்த நாளிகையும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா ஒருவர் தவிர. ஆனால் அந்த காலங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் காலங்களை நீங்கள் நிதானியாமல் இருக்கிறது என்ன? மாயக்காரரே, மனுஷகுமாரன் வருகிற நாளை நீ நிதானியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். மேற்கே மேகம் எழும்புவதை பார்க்கும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். தெண்டல் அடிக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. மனுஷகுமாரன் வருகிற காலத்தை நிதானியாமல் இருப்பது என்ன என்று சொல்லுகிறார். அப்படியான என்ன சொல்கிறார்? காலத்தை உங்களால் நிதானிக்க முடியும். இந்த காலங்களை இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்க தேசத்தில் சம்பவிக்கும் காலங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே, கடைசி காலத்திலே நாங்கள் நெருங்கி வருகிறோமோ என்று சொல்லி என்னும்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் கிளர்ச்சி, எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் வன்முறை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் இருந்தும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லை. விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாய் பார்க்க முன் வருகிறது இல்லை. முதல் தீமோத்திலே 2வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்கிறது, பிரதானமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும், சொல்லுங்க, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அதான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்லுகிறார். பிரதானமாய் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாம் கலகமில்லாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு, சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் இந்த காரியத்தை சொல்லி தருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், சொல்லி தருகிறார். யார் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இந்த நாட்களில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படியே தங்களுடைய எப்படி தங்களுடைய வருத்தத்தை, தங்களுடைய வெறுப்பை எப்படி காட்டுகிறான்னு சொன்னா, மூளையில ஒரு கட்டி 3 மாசத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரியாம ரகசியமா சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். மூளையிலே கட்டி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு சொன்னா, எத்தனை கமெண்ட் தெரியுமா, எத்தனை 100 கமெண்ட் தெரியுமா, சீக்கிரம் போய் சேரட்டும், சீக்கிரம் அந்த சனியன் தொலைந்து போகட்டும். கமெண்ட் பாருங்க, கமெண்ட், சனியன் தொலையிட்டும், அப்பதான் தேசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரை குறித்து இவ்வளவு பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் காலை ஒடி ஆண்டவரே, அவனை போனா திரும்பி வரக்கூடாது ஆண்டவரே, சாகணும் ஆண்டவரே, அப்படி இப்படி ஆண்டவரே, இப்படி ஜெபம்னாதீங்கன்றார். இப்படி ஜெபம் இப்படி அல்ல, கலகமில்லாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதே என்னுடைய பிரதானமான புத்திமதி என்று சொல்கிறேன். பிளஸ், ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஜெபம் பண்ணுமா? எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய பரமண்டலங்களில் செய்யப்படுகிற உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பிரதம மந்திரியின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு காரியங்களை செய்க. எங்களுடைய தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூலமாக உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு காரியங்களை செய்க ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். தேசத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும். தேசத்திற்காக முதலில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணாதபடிக்கு நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக தேவன் தேசத்திலே சேமத்தை கொடுக்க வேண்டுமையானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணாதபடிக்கு தேவன் தேசத்திலே சேமத்தை கொடுப்பது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் 21வது அதிகாரத்திலே 1வது வசனம் நீதிமொழிகளில் சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரங்களிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தரின் கரங்களிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. வாசித்து பாருங்கள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். He can turn it anywhere that he desires to be. He can turn it anyway. அவர் அதை தம்முடைய விருப்பத்தின்படி அந்த நீர்க்கால்களை திருப்புகிறாராம். அப்படியானால் நம்முடைய கணத்திற்குரிய மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவருடைய செயல்களை கர்த்தரால் திருப்ப முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? திருப்ப முடியும். நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சருடைய கிரியைகளை, செய்கைகளை, திட்டங்களை கர்த்தரால் திருப்ப முடியும். அவருடைய இருதயம் கர்த்தரின் கையிலே இருக்கிறது. பிரதமருடைய இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. முதலமைச்சருடைய இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. ஆகவே தேவ ஜனங்கள் ஜெபிப்பார்களே ஆனால் தேவன் அவர்களிடத்திலே கிரியை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கான முதலில் ஜெபிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். தேசத்திற்காக முதலில் ஜெபியுங்கள். இரண்டாவதாக உங்கள் குடும்பத்திற்காக pray first for your family. Pray first for your family. உங்கள் குடும்பத்திற்காக முதலில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் கவனிங்க, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளிடத்துல வாழ்க்கையிலே நவீன கலாச்சாரம் வந்துவிட்டதோ இல்லையோ, உங்க வீட்டு சமையலிலே நவீன கலாச்சாரம் வந்துவிட்டதோ இல்லையோ, அந்த நாட்கள்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல உப்புமா செஞ்சு தருவாங்க. இட்லி தோசை எல்லாம் இல்லைன்னு சொன்னா உப்புமா செஞ்சு தருவாங்க. இந்த நாட்கள்ல தெரியுமா பிள்ளைங்க, தெரியுமா உங்களுக்கு, நூடுல்ஸ் பாக்கெட் 5 ரூபாய்க்கு நூடுல்ஸ் பாக்கெட் 5 ரூபாய்க்கு. அவனுக்கு அது பிடிக்குது, 5 ரூபாய்க்கு நூடுல்ஸ் பாக்கெட்டு அப்படியே போட்டு ஒரு கிண்டிட்டு அவனை போட்டு கொடுத்துறாங்க. ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு 5 ரூபாய்க்கு. அப்ப சமையல்ல கலாச்சாரம் வந்துவிட்டது, நவீன கலாச்சாரம் வந்துவிட்டது. உடையிலே நவீன கலாச்சாரம் வந்துவிட்டது. தலை ஸ்டைல், ஹேர் ஸ்டைல்ல நவீன கலாச்சாரம் வந்துவிட்டது. ஊட்டி அரசாங்க தோட்டம் மாதிரி, பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி அப்படியே குரோட்டன்ஸ் செடியை சுத்தி வெட்டி வச்சிருக்க மாதிரி தலையில வெட்டி நவீன கலாச்சாரம் ஹேர் ஸ்டைல்ல வந்துவிட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பேச்சிலே ஹேர் ஸ்டைல் நவீன கலாச்சாரம் வந்துவிட்டது. நடக்கையிலே நவீன கலாச்சாரம் வந்துவிட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜபத்திலே நவீன கலாச்சாரம் வந்துவிட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஜப கலாச்சாரம் கலந்து விட வேண்டும். சமையல நவீன கலாச்சாரம் வருகிறதோ, பேச்சில நவீன கலாச்சாரம் வருகிறதோ, உடையில நவீன கலாச்சாரம் வருகிறதோ, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால போத்தீஸ் துணி கடைக்கு போயிருந்தேன். பேண்ட் எடுத்து போட்டாரு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு. நான் சொன்னேன், சார் அந்த பேண்ட் கிழிஞ்சிருக்கு சார்னு. இல்லை சார், கிழிஞ்சே தான் சார் வருது. பேண்ட் வரதே எப்படி வருது? கிழிஞ்சே வருது. இவனை எப்படி வாங்குறான், இந்த கூமுட்டையும் எப்படி வாங்குறான்? கிழிஞ்ச பேண்ட்டை விரும்பி வாங்குறான். கிழிஞ்ச பேண்ட்டை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கங்க கிழிஞ்சு தொங்குது. அங்கங்க
கிழிஞ்ச கம்பெனிலேருந்து வரும்போதே, மில்லிலிருந்து வரும்போதே கிழிஞ்சு தொங்குது பேண்ட்டு. அதை விரும்பி வாங்குறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உடையில நவீன கலாச்சாரம் வந்து விட்டது. உன் குடும்பத்தில் ஜெப கலாச்சாரம் கலந்து விட வேண்டும், வந்துவிட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளை முதலில் இயேசுவுக்கு நேரே நடத்துங்கள். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். தேவனிடத்தில் பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். முதல்ல கர்த்தரிடத்தை நடத்துங்க. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தை நடத்துங்கள். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளை தேவனிடத்திலே பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். ஏலி சின்ன சாமுவேல்ட்ட சொல்லுகிறார், மகனே, இன்னொரு தடவை சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டா உடனே முழங்கால் போட்டு சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. பயந்து ஒடியாந்துராத. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறான். சரி தாத்தா சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் போய் படுத்துக் கொள்கிறான். கர்த்தர் அவனோடு கூட சாமுவேலே சாமுவேலே சொல்லி கூப்பிடும்போது அவன் எழுந்து சொல்லுகிறான், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தை, 7 வயசு சின்ன குழந்தை. ஜெபிக்க அந்த ஆசாரியன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு pray for your children. கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன வயசுலயே உங்க பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன வயசுலயே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வளர்த்தியில் வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய தயவிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனுஷனுடைய தயவிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். படிக்கின்ற இடத்துல, வேலை செய்கின்ற இடத்துல நல்ல நண்பர்கள், கூறுகட்டவன் துன்மார்க்க நண்பர்கள் வேண்டாம் ஆண்டவரே. நல்ல நண்பர்கள் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணுகிற நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்கிறது கிடையாது. ஆண்டவரே, ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. என் பிள்ளை எவ்வளவு பெரிய கலெக்டர் ஆனாலும் சரி ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எவ்வளவு பெரிய கலெக்டர் ஆனாலும் சரி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என் பிள்ளை ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனோடு கூட ஆண்டவரே, pray for your children to be connected with God. தேவனோடு கூட இணைப்புள்ளவர்களாக, தொடர்புள்ளவர்களாக என் பிள்ளைகள் எப்போது இருக்க வேண்டும் ஆண்டவரே, எப்போது இருக்க வேண்டும் ஆண்டவரே. இங்க இருக்கும்போது மாத்திரம் நல்ல தொடர்புள்ளவர்களாக இருந்து வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டா, சபையை விட்டு தூரம் போயிட்டா, தொடர்பு அச்ச நிலையில, தொடர்பு எல்லைக்கு வெளியே என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கூட்டம் மொபைல்ல சிலரை அழைத்தா என்ன தகவல் வருகிறது தெரியுமா? தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். இப்போது அவர்களை உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. என் பிள்ளைங்க நிலைமை தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவனோடு கூட, உம்மோடு கூட தொடர்புள்ள ஒரு தொடர்பு உடைய ஒரு நிலை என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போது உண்டாயிருக்க வேண்டும். எங்க போனாலும் உம்மோடு கூட தொடர்புள்ள ஒரு நிலை இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட மாத்திரமல்ல, சபையோடு கூட get connected with the church. சபையோடு கூட இங்க இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். சபையில் இருக்கும்போது நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. சபை விட்டு வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா சபைக்கு அவர்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி. ஏதாவது கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு, ஈஸ்டருக்கு வந்தாங்கன்னா ஏதோ தெரியாத ஒரு சபையில புதுசா போன மாதிரி ஒரு மாதிரி பராக் பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. யாரோடையும் அப்படியே யாருமே தெரியாத மாதிரி, பாஸ்டரே தெரியாத மாதிரி அப்படியே நிற்பாங்க. பாஸ்டர் தெரியாத மாதிரி. நம்மளே போய் தான், எப்படா இருக்க அப்படின்னு சொன்னா, இருக்கேன் பாஸ்டர், இருக்கேன். எப்போ வந்து 10 நாள் ஆச்சு பாஸ்டர். என் பிள்ளைங்க திருச்சபையோடு கூட தொடர்பு நிலையில் இருக்கிறவர்களாய் என் பிள்ளைங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மோடு கூட தொடர்பு நிலையில் இருக்கிறவர்களாய் என் பிள்ளைங்களை மாற்றுங்க ஆண்டவரே.
உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சின்ன காரியமானாலும் முதலில் ஜெபிக்கிறவர்களாய், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் என் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் முதலில் ஜெபிக்க பிள்ளைகளுக்கு சொல்லி தாருங்கள். தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக இவைகள் கற்றுத்தரப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவன் மனம் திரும்ப பெற்றோர்களை அழைக்கிறேன். மனம் திரும்ப கர்த்தரோடு கூட பேசுவாராக. நீங்கள் செய்கிற தவறை கர்த்தர் இந்த வேளையிலே உணர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக இவைகள் கற்றுத்தரப்பட வேண்டும். நான் என் பிள்ளைக்கு சொல்லி தரணும், என் பிள்ளை அவங்க பிள்ளைக்கு சொல்லி தரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது மாறாத பிரமாணமாக தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்பட வேண்டும். எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக முதலில் ஜெபி, முதலில் ஜெபி, முதலில் ஜெபி. என் பிள்ளைங்க ஏதாவது கேட்பாங்க, அப்பா ஃபீஸ் கட்டணுப்பான், ஜோமன்னு. அப்பாட்ட இருக்குது, ஆனால் முதல்ல நீ ஜோமன்னு கத்த சொன்னதுக்கு அப்புறம் தருவேன்னு சொல்லுவேன். உடனே எடுத்து தந்துட மாட்டேன், உடனே எடுத்து தரமாட்டேன். அந்த பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் அவர்களை நான் ஜெபிப்பதற்கு நான் முக்கியத்துவம் தருகிறேன். ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் என்கிட்ட பேசுவா, நான் தருகிறேன். சில நேரத்தில் கொடுப்பதற்கு இயலாத சூழ்நிலை இருக்கும், ஆனால் அந்த சூழ்நிலையில நானும் ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவை எந்த காரியமானாலும் முதலில் ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இது தலைமுறை தலைமுறையாக சொல்லித்தர வேண்டும். நீங்கள் ஒன்றை செய்யாமல், நீங்கள் செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோரே நீங்கள் செய்யும்படிக்கு சொல்லித்தர முடியாது, கற்றுத்தர முடியாது. மறுபடி சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றை செய்யாமல் உங்கள் பிள்ளைகள் அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் அதை கற்றுத்தர முடியாது. நண்டு நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? கடற்கரையில் பாருங்க, சைடில் தான் நடக்கும். இருக்கட்டும், இப்படிதான் நடக்கும். நண்டு பார்த்துருக்கீங்களா? சைடில் தாய் நண்டு குட்டி நண்டுகளை பார்த்து சொன்னிச்சான், மக்களே வாக் ஸ்ட்ரைட், கோ ஸ்ட்ரைட், வாக் ஸ்ட்ரைட், வாக் ஸ்ட்ரைட், நேரம் நடங்க. உடனே குட்டி நண்டுகள் அம்மா பார்த்து சொன்னா, மம்மி ஷோ அஸ் ஹவ் டு வாக் ஸ்ட்ரைட், ஷோ அஸ் ஹவ் டு வாக் ஸ்ட்ரைட். நேரம் நடங்க மக்களே, நேரம் நடங்க, சைடில் நடக்காதீங்கன்னா, அம்மா நேரம் நடக்க எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்களாம். சொல்லித்தாங்க. நீங்க ஒன்றை செய்யாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யும்படிக்கு சொல்லித்தர முடியாது. தகப்பன்மாரே ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார், தாய்மாரே ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். இந்த காரியத்தை செய்யாத, இதுவரைக்கும் செய்யாத நீங்கள் இந்த காரியத்தை குறித்து ஒரு வருத்தம் உண்டாக வேண்டும் என்று இருதயத்தில் ஒரு வருத்தம் உண்டாக வேண்டும். தவறிவிட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய தவறிவிட்டேன் என்கிற ஒரு வருத்தம் இந்த வேளையிலே உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். உங்கள் இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை கர்த்தர் இந்த வேளையிலே தருவாராக. முதலிலே நீங்கள் மாறுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவார்கள். இது நம்முடைய குடும்பங்களில், தேவ குடும்பங்களில் இது தலைமுறை தலைமுறையாக, பரம்பரையாக கற்றுத்தரப்பட வேண்டிய, சொல்லித்தரப்பட வேண்டிய ஒரு காரியமாய், ஒரு பிரமாணமாய் இந்த காரியம் இருக்கிறது. நெகேமியாவின் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நெகேமியா இப்படி சொல்லுகிறார். வாசிங்கள். 4வது அதிகாரம் 14வது வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றே நெகேமியா சொல்கிறார். உங்கள் சகோதரருக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் மனைவிகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள், உங்கள் குமாரருக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். Pray first for your family. தேசத்திற்காக முதலில் ஜெபிங்கள், உங்கள் குடும்பத்திற்காக முதலில் ஜெபிங்கள். 5வதாக pray for the lost. இழந்து போனவர்களுக்காக, பின்வாங்கி போனவர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிங்கள். Pray for the lost.
LOST LAST கடைசி அல்ல, லாஸ்ட், ரட்சிக்கப்படாதவர்கள், எழுந்து போனவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது, என்னன்னா என்னமே ஜபம்னாவே ஒரு மனநிலை. எப்படிப்பட்ட மனநிலைன்னு சொன்னா, ஏடிஎம் மிஷின் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி ஜபத்தை நினைச்சு கொள்கிறோம். ஏடிஎம் மிஷின் முன்னாடி நிற்போம். ஏடிஎம் மிஷின் முன்னாடி கார்டை சொருகிட்டா உடனே அது கேட்கும். எவ்வளோ கேட்கும்? 500 வேணுமா, 1000 வேணுமா, 2000 வேணுமா, 5000 வேணுமான்னு கேட்கும். உடனே 5000 வேணும், 2000 வேணும், 3000 வேணும், 1000 வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை ஒரு அப்படிப்பட்ட மனநிலை, மென்டாலிட்டி நம்ம இடத்துல காணப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி. ஆண்டவர்கிட்ட வந்தாவே இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்காக இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலேயே என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே ஜெபிக்கிறதை தேவ பிள்ளைகள் வழக்கமாக்கி கொண்டு விட்டோம். கர்த்தருடைய வருத்தத்தை நான் உங்கள் முன்பதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். We don't think about what God is interested about. தேவன் எந்த காரியத்தில் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நான் கொஞ்சம் கூட அதில் அக்கறை கொள்ளாமல் என்னுடைய இதை தாரும், அதை தாரும், இதை தாரும், அதை தாரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, வேதத்திலே பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து God is interested in the lost, both in the Old Testament and the New Testament. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற ஒருத்தர் நிமித்தமாக, ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஓமையிலே ஒருவர் நிமித்தமாக, ஒருவர் ஆண்டவரிடத்தில் வரும்போது, ஒருவர் கர்த்தரை விசுவாசிக்கும் போது பரலோகத்திலே அவர்கள் நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. மத்தேயிலே 9வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் தம்மிடத்திலே வருகிறதை இயேசு பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, 36, 9, 36 வாசிங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி மேய்ப்பன் இல்லாதவர்களாக, ஒரு பாஸ்டர் இல்லாதவர்களாக, ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஒரு பாஸ்டர் இல்லையே, இவர்களை நடத்துவதற்கு ஒரு பாஸ்டர் இல்லையே, அவர்களெல்லாம் சிதறி போனவர்களாக இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் they were weary and scattered. அவர்கள் தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்களே, மனம் தொய்ந்து போனவர்களாய், நொந்து போனவர்களாய் இருக்கிறார்களே, ஒரு பாஸ்டர் இல்லாம இருக்கிறாங்களே, அவர்கள் சிதறி போனவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி சிஸ்டர்களை பார்த்து, அறுப்புக்கு விளைநிலம் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஏராளம் விளைஞ்சி இருக்குது, ஆனா அறுக்கிறவர்கள் இல்லை, வேலையாட்கள் இல்லை. அறுக்கிறவர்களை எஜமான் அனுப்பும்படி, வேலையாட்களை அனுப்பும்படி அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்? யாராச்சும் அனுப்புங்க ஆண்டவரே, யாராச்சும் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அதை சொல்லல. ஆண்டவர் மனதுருகத்தை நீங்களும் உள்வாங்கிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களெல்லாம் சிதறி போனவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, மனம் முறிந்து போனவர்களாக, மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளாக அவர்கள் இருப்பதை கர்த்தர் பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஹரித்துவாரிலே ஆண்டவரே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் கும்பமேளா நடந்தது. ஆண்டவரே, கும்பமேளாவில் எத்தனை பேர் தெரியுமா கலந்து கொண்டாங்க? 94 லட்சம் பேர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. கும்பமேளாவில் 94 லட்சம். அதுல அந்த கங்கை நதியில ஸ்நானம் பண்ணா அவர்களுக்கு மோட்சம் என்கிற ரீதியிலே, ஐயோ ஆண்டவரே, ஹரித்துவாரை பாருங்க, ஆண்டவரே ஹரித்துவாரை பாருங்க. ராஜஸ்தான்ல நேற்றைக்கு ஒரு இடத்துல பேப்பர்ல போட்டோல பார்த்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். புதைப்பதற்கு இடமில்லை,
எரிப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஒரு சமவெளியிலே அவர்கள் அப்படியே குவியல் குவியலாக வைத்து விறகுக்கட்டைகளை போட்டு எரித்து வருகிறாள். நான் அந்த படத்தில் இருக்கிறத என்னன்னதே 31 குவியலை பார்த்தேன். 31 குவியலை. இன்னும் அதுக்கு அப்பாலும் இருக்கிறது. அவ்வளோதான் கேப்சர் பண்ண முடிஞ்சது, ஃபோட்டோ எடுக்க முடிந்தது, அவ்வளோதான் கவரேஜ் ஆனது, அவ்வளோதான். 31 குவியல், 31 குவியல். ஆண்டவரே எங்க தேசத்தை பாருங்க, ஆண்டவரே எங்க தேசத்தை பாருங்க. பல நாட்களாக 120 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் நடு ரோட்டில் நின்று ஆண்டவரே அவர்கள் எல்லாம் தங்களுடைய காரியங்களை வைத்து ஆண்டவரே எதிர்ப்பை கிளர்ச்சியை செய்து கொண்டார்கள். எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க, தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. உங்க ஊர்ல உங்க தெருவில் உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் தான், ஆனா எனினும் அவர்கள் கிறிஸ்துவை இதுவரைக்கும் அறியாதவர்கள். கவனிங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க தான், உங்க ஊர்ல இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க தான், எனினும் கிறிஸ்துவை அறியாதவர்கள், இதுவரைக்கும் சபைக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க அப்பா வழியில, உங்க அம்மா வழியில ஆண்டவரே இவர்களுக்காக, இன்னும் ஆண்டவரே உம்மை அறியாத ஆண்டவரே எங்க அப்பா வழியில இருக்கிற இன்னன்னாருக்காக ஜெபிக்கிறேன், எங்க அம்மா வழியில இருக்கிற இன்னன்னாருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட ஆண்டவரே நாங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே சபைக்கு அவர்களை ரட்சித்து கொண்டு வாருங்க, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் அவர்களை கொண்டு வாருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ளார, இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஒரு ஜெபத்தை கேட்டு அவர்கள் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக pray first for the lost. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இழந்து போனவர்களுக்காக முதலில் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக pray for your needs. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய தேவைகளுக்காக. கவனிங்க, ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்காக தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கவும், சில நிமிஷங்கள் தேவனை சந்திக்கும்படியாகவும் ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதை, முதலில் ஜெபிப்பதை அல்ல, திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன், ஜெபிப்பதை அல்ல, முதலில் எதற்கெடுத்தாலும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானால் முதலில் ஜெபிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தேசத்திற்காக முதலில் ஜெபிங்கள், உங்கள் குடும்பத்திற்காக முதலில் ஜெபிங்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக முதலில் ஜெபிங்கள், கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக முதலில் ஜெபிங்கள். உங்கள் தேவைகளுக்காக. பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 4, 6, 7, 19. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சொல்லுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்படியானால் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று அர்த்தம். அதுதான் கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறார். நீங்க எதை குறித்து ஆயிலும் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கவில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் எதை குறித்து ஆயிலும் அந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபிப்பார்களே ஆனால் God will remove that anxious from you. அந்த கவலை என்கிற காரியத்தை உங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். நீங்க ஜெபம் பண்ணி கடைசியில ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 4:19 சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் my God shall supply all your needs. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் தேவைகள் எதுவானாலும் சரி, whatsoever it may be, தேவன் அதை நிறைவாக்குவார், நிறைவேற்றுவார், சந்திப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்திப்பார். இப்பயும்
சில காரியங்களுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஒரு கவலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சிலர் இருக்கிறீர்கள். நீங்க ஏன் இப்படி ஆழ்ந்த கவலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால், அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை என்பது தெளிவு. ஜெபிக்கவில்லை என்பது தெளிவு. தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவைகள் எதுவானாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதலால் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவலையை கர்த்தர் உங்களை வெற்றி மாற்றுவார். உங்கள் தேவையை கர்த்தர் சந்தித்து உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் சமாதானம் நிறைந்து நிற்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அப்படியே எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை உணர்த்தி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கும்படியாகவும் பரலோகத்தின் தேவனை சந்திக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்கென்றே ஒதுக்கி வைத்துக்கொண்டு அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஆவலோடு கூட எதிர்பார்க்கும் ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளும்படியாய், முதலில் ஜெபிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். முதலில் ஜெபிப்பதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேசத்திற்காக முதலில் ஜெபிங்கள். உங்கள் குடும்பத்திற்காக முதலில் ஜெபிங்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக முதலில் ஜெபிங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக முதலில் ஜெபிங்கள். இது உங்களுடைய பிரமாணமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஜெபத்தை குறித்த பிரமாணமாய் உங்கள் இருதயத்தில் எழுதப்படுவதாக. தலைமுறையாய் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவும், இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், மனதில் இருத்தி கொள்ளவும், இதை குறித்து ஒரு மனஸ்தாபம் உணர்வு கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி வருகிறார். தலை தாழ்த்தி நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆஸ்வதித்து தாருங்க. ஒவ்வொருவரோடு நீ பேசி இருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். நேரலை மூலமாக இந்த ஆராய்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், சகோதரிகளின் தாய்மார்களையும், தகப்பன்மார்களையும், பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இரத்தத்தினால் அவர்களை முத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து அவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நன்மை உண்டாக கர்த்தர்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கரம் நீட்டி அவர்களை ஆஸ்வதிக்க நான் செபிக்கிறேன். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே ஆராதிப்பதற்கான, சபை கூடி வருவதற்கான அந்த தடைகளெல்லாம் நீங்கும்படிக்கு கர்த்தரங்கள் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தர் நன்மை செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆஸ்வதிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகபடி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், வல்லமையும், வழி நடத்துதலும் இன்று வேண்டுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாக நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.